கண்ட்ரோல் ஆகும். ரிச் எண்ட் ஆஃப் த செஷன் அதில் என்னன்னா ரிச் ப்ரோட்டீன் இருக்குது, அதுதான் விஷயம் அங்கே. பட் நான்வெஜ் எடுக்கும்போது கொஞ்சம் அப்பப்போ வெஜ் எடுத்துக்கணும், ஏன்னா ஃபைபர் அந்த அளவுக்கு அதில் கிடையாது சொல்ல போனால், சரிங்களா? அதை மறந்துடாதீங்க. நான் ஃபுல்லாக நான்வெஜ்ஜை ப்ரமோட் பண்ணுறேன்னு நினச்சிடாதீங்க. கொஞ்சம் வெஜ் எடுக்கிற மாதிரி இருக்கணும், ஏன்னா ஃபைபரும் நம்மளோட வெயிட் லாஸ்க்கு ரொம்ப முக்கியம். இதுக்கு தான் சொல்கிறது கிளாஸ் எடுக்காதீங்க, எல்லாம் ஏதோ டாக்டர் ஃபுட் டிப்ஸ் கொடுங்கன்னு நினைக்கிறாங்க. அப்படிலாம் இல்லை. அந்த பையன் முன்னாடியிலேருந்து என்ன டாக்டர் டாக்டர் அப்படின்னு சொல்லி கூப்பிட்டுட்டு இருந்தா, அப்படிலாம் அதான் அப்படி சொன்னார். நான் வந்து சிவனேன்னு எக் கிரேவின்னு சொன்னேன், அதோடு விட்டுருக்கலாம். ஆனால் தான் சீச்சி செவ்வாய்க்கிழமை இந்த பாரம்பரியம் வந்து நல்லது தான், இந்த தவறுலாம் சொல்ல மாட்டேன். அதை ஏற்றுக்கிறதுக்கான சூழல்லாம் நம்ம இல்லை. எல்லாரும் இப்போ வீட்டில் 5 பேர் ஏற்றுக்கணும் இல்லையா? செவ்வாய்க்கிழமைன்னு சொன்னால் வாய் அடக்கணும். காலையில் போயிட்டு லெமன் வாங்க போனார், பின்னாடியே போயிட்டு இன்னைக்கு செவ்வாய்க்கிழமை நான் என்ன உருளைக்கிழங்கு படி தரட்டுமா அப்படின்னு கேட்டேன். வாங்குவோம், போய் முட்டையை பொரிப்போம் அப்படின்னாரு. நான் முட்டையை பொரிக்கிறதுக்கு பதில் எனக்கு முட்டை பொரிக்கிறதுனாலே ஆகாது, அந்த ஸ்மெல்லு வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு சுத்தமாகாது. இந்த அது பேர் என்ன, எக் புஜின்னு சொல்லுவாங்க, முட்டை பொரியல், அது சுத்தமாக எனக்கு செட் ஆகுது. ஆம்லேட் கூட போட்டுருவேன், ஆனால் முட்டை பொரியல் எனக்கு ஆகவே ஆகாது. ஆனால் நல்லாயிருக்கும், யாராவது செஞ்சு கொடுத்தாங்கன்னா நல்லா சாப்பிடுவேன், அது மட்டும். ஆனால் அந்த ஸ்மெல்லு வந்து என்னால் ஏற்றுக்க முடியாது. அந்த ரீசனால் யோசித்தேன், முட்டை பொரியல் பண்ணிவிட்டு இன்னைக்கு முழுக்க எதுவுமே சாப்பிடாம கிடக்கிறதுக்கு முட்டை குழம்பு வச்சுட்டா 2 வேலைக்கு என்ன 3 வேலைக்கு கூட வேலை முடிஞ்சு போயிடும் அப்படின்னு தோணுச்சு. அப்புறம் எதுவுமே சொல்லாமல் முட்டை பொரியல் பண்ணிட்டேன், சாரி முட்டை குழம்பு வச்சதுக்கப்புறம் வந்து சரி எனக்கு முட்டை இருந்தால் போதும். ஆக மொத்தத்தில் அவங்க வந்து முட்டை பொரியல் தான் வேணும்லாம் ஃபைட் பண்ணல, எனக்கு முட்டை இருந்தால் போதும் அப்படிங்கிற மைண்ட் செட்டுக்கு வந்துட்டாங்க. உங்கள் பேபியே காமிங்க. என் குழந்தைங்க ஸ்கூலுக்கு போயிருக்காங்க 3 பேருமே. லைவ்ல காமிக்கணுமா? முன்னாடி லைவ்லலாம் நீங்கள் வந்தது இல்லையா, புதுசுன்னு நினைக்கிறேன். முன்னாடி லைவ்ல எல்லாத்துலேயுமே கிட்ஸை வந்து நான் காட்டுவேன். இப்போ ஸ்கூலுக்கு போயிருக்காங்க, 3 பேருமே ஸ்கூலுக்கு போயிட்டாங்க. என்ன மச்சி, ஒரு பிளேட் சிக்கன் அண்ட் ஒரு பிளேட் வெஜ்ஜு எதை சூஸ் பண்ணுவீங்க? என்ன சொல்கிறது, நான் வந்து சிக்கன் தான் சூஸ் பண்ணுவேன். அண்ட் வந்து பார்த்தீங்கன்னா எனி டைம் வந்து பார்த்தீங்கன்னா 3 வேளையும் சிக்கன் மட்டுமே சாப்பிட முடியுமான்னு கேட்டால் அது சாத்தியம் இல்லாத விஷயம். என்னை பொறுத்தவரையும் கொஞ்சம் ஓரளவுக்கு ஒரு பிளேட் சிக்கன் எடுக்கிறீங்கன்னா அது கூடவே சேர்த்து கொஞ்சம் வெஜிடபிள்ஸ் எடுக்கிறது பெட்டர். ஆனால் இப்படி கூட எடுத்துக்கலாம், ஒரு வேளை சிக்கன் சாப்பிட்டுட்டு இன்னொரு வேளை வெஜிடபிள்ஸ் ஃப்ரூட்ஸ் இது மாதிரி கூட எடுத்துக்கலாம். ஆனால் ஒரு நானே ப்ரொமோட் பண்ணியிருக்கேன், ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா வெயிட் லாஸ்க்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஹெல்ப் பண்ணும் தான், உண்மை தான். ஆனால் எண்ட் ஆஃப் த டே கண்டினியூவாக ஒரு 10 நாள் ஃப்ரூட்ஸ் வெஜிடபிள்ஸை மட்டுமே சாப்பிட்டு நீ வாழுன்னு சொன்னால் யாராலுமே பண்ண முடியாது, அது சான்சஸே கிடையாது. ஏன்னா கொஞ்ச நேரம் அது சாப்பிட்டதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா சாப்பிட்டதுக்கப்புறம் ஃபுல்லாக இருக்கிற மாதிரி இருக்கும். ஆனால் நம்மளால் ஒரு அரை மணி நேரம் தாண்ட முடியாது, உடனே வந்து ஜீரணமாயிடும். அந்த ஃபுல்னஸ் இருக்கு இல்லையா, வயிறு ஃபுல்லாக இருக்குன்னு சொல்லுவோம் இல்லையா, அது எல்லாமே இதாகி உடனே பசி எடுக்கிற மாதிரி ஃபீல் ஆகும். அதுக்கு இது மாதிரி ப்ரோட்டீன் ரிச்சான ஃபுட் எடுக்கும்போது நம்மள ஃபுல்லாக எப்போ என்னால் முடியலப்பா அப்படிங்கிற மாதிரி ஃபுல்லாக இருக்கிற மாதிரி ஃபீல் ஆகும். ஆனால் சக்திவேல் பிரதர் சொன்னது உண்மைதான், டாக்டர் மாதிரி கிளாஸ் எடுக்க ஆரம்பிச்சிட்டிங்க நீங்கள் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொன்னது உண்மைதான். ஒரு டாபிக் முடிச்சோடனே அப்படியே ப்ளீஸ் இன்ஜெக்ஷன் நோ 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 ஜி ராஜேஷ். ஓகே காய்ஸ், சேனலுக்கு புதுசாக இருக்கீங்க அப்படின்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க, பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கிங்க. மறக்காமல் இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு வீடியோ பாருங்கள். நம்மளோட சேனலில் ஷார்ட்ஸ் எல்லாமே ரீசெண்ட் டேஸில் நானும் ஹஸ்பண்டும் பண்ணிகிட்டு இருக்கோம், வீடியோஸ் எல்லாமே அப்லோட் ஆகிட்டு இருக்குது ரெகுலராக. ப்ளீஸ் கீப் சப்போர்ட். இன்னும் கொஞ்சம் மூவ் ஆகணும், இன்னும் கொஞ்சம் க்ரோத் ஆகணும்னு ஆசைகள் இருக்குது. பார்க்கலாம், அப்கமிங் சூன் எல்லாம் நடக்கும்னு நினைக்கிறேன், பார்ப்போம். டெய்லி ரங்கோலி சேனல், ஆக்சுவலி சாரி சும்மா தான் நான் வந்து அப்படி சொன்னேன். உடனே நீங்கள் சேட் பண்ணவே மாட்டீங்க, வந்து ஹாய் சொல்வீங்க, ஹலோ சொல்வீங்க, அதுக்கப்புறம் என்கிட்ட பேசவே மாட்டீங்க. லைவ் பார்க்குறதே பெரிய விஷயம்தான் எனக்கு புரியுது. இருந்தாலும் வந்து சேட் பண்ணலாம்